Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிசைனர் டாப் அண்ட் சிம்பிள் பலாசோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். இதுக்காக plain காட்டன் ஃபேப்ரிக் 2 மீட்டர்ஸ். இது ஃப்ளோரல் டிசைன்ஸ் இருக்கு. இது வந்து நைட்டி ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, நைட்டி பிட் 3 மீட்டர்ஸ் இருக்கிறது. அந்த ஃபேப்ரிக் நான் எடுத்து இது பேண்ட்காக யூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ இதுல வந்து நான் டோட்டலா எனக்கு தேவையான பேண்ட்னுடைய ஹைட்டை நான் மெஷர் பண்ணி இதை வந்து தனியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த துணியை கட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணிட்டேன். டோட்டல் எனக்கு தேவையான ஹைட்டு. ஓகே, இப்போ இதனுடைய டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ துணியை வித் வைஸ் டபுளாகவும் லென்த் வைஸ் டபுளாகவும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டல் 4 ஃபோல்டிங்ல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் டாப் அண்ட் பலாசோ பேண்ட் தான் நம்ம கட் பண்ண போறோம். ஓகே, இப்போ அந்த 2 இன்ச்சஸ்ல இருந்து கீழே 38 இன்ச்சஸ் வந்து நான் ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 36 இன்ச்சஸ் கரெக்டான மெஷர்மெண்ட், 2 இன்ச்சஸ் சீமிங்க்கு. ஓகே, இப்போ இந்த துணியினுடைய வித்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சஸ்ல நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து வெளிப்பக்கம் 2.5 இன்ச்சஸ்க்கு நம்ம கிராச்னுடைய ஷேப் வரைகிறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கிராச்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் கிராச் ஹைட். ஓகே, இப்போ இதை நான் பாக்ஸ் மாதிரி போட்டு இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராச்னுடைய ஷேப் வரைஞ்சுக்க போறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாட்டம் ரவுண்ட். பாட்டம் ரவுண்ட் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எப்போவும் இதுக்கு முன்னாடி பண்ண பலாசோ பேண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் பாட்டம் ரவுண்ட்ல அந்த டோட்டல் வித்ல இருந்து சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணி அதுல இருந்து நமக்கு எவ்வளவு ரவுண்ட் வந்து தேவையோ அதை 2ஆல டிவைட் பண்ணி எடுப்போம் இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு 14 இன்ச்சஸ் வந்து வித் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த வித் பார்த்தீங்கன்னா கிராச் லைனோட நான் வந்து ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிட் பாயிண்ட்ல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் மெஷர் பண்ணுவோம். பட் நம்ம இந்த தடவை வந்து இந்த மாதிரி பண்ணல. நம்ம பாருங்க, இந்த கிராச் லைன்ல இருந்து இந்த 14 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி வளைவா கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க ஸ்ட்ரெயிட்டா கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் வளைவா கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஆப்போசிட் சைட்ல நான் எந்த கட்டிங்குமே பண்ணல. நார்மலா நம்ம ஆப்போசிட் சைட்லயும் வந்து கட் பண்ணுவோம். பட் இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் கட்டிங் தான். ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணிடுறேன். இது கிராச் லைன் கட் பண்றேன். பலாசோ பேண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். பட் கால்குலேஷன் எல்லாமே வந்து நார்மல் நம்ம எப்பவுமே பண்ற அதே கால்குலேஷன் தான். ஓகே, அந்த ஹிப் ரவுண்ட்ல இருந்து டிவைட் பண்ணி ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பேண்ட் கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாப் போர்ஷன் கட் பண்ண போறோம். இந்த டாப்க்கு பாத்தீங்கன்னா அதுல அதனுடைய பாடி போர்ஷன் வந்து 15 இன்ச்சஸ் ஹைட்ல நான் வந்து துணியை 4ஆ ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, 15 இன்ச்சஸ் ஹைட், 14 இன்ச் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் பிளஸ் 1 இன்ச் வந்து சீமிங்க்கு. இப்போ 6.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 7 இன்ச்சஸ் ஆர்ம் கோல் மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சஸ் நெக் வித். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா பேக் நெக்னுடைய ஹைட் மார்க் பண்ணி இது வந்து ஷேப் கொடுத்துக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட், டோட்டல் செஸ்ட் ரவுண்ட் 4ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 9.5 இன்ச்சஸ், அது கூட 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறேன் சீமிங்க்கு. ஆர்ம் கோல் லைன்ல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேஸ்ட்னுடைய ரவுண்டு, டோட்டல் ரவுண்டை 4ஆல டிவைட் பண்ணி 8.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் சீமிங்க்கு. ஓகே, இப்போ இது ஷேப் கொடுத்து இதை நான் கட் பண்ணிக்க போறேன். ஓகே, இப்போ இது வந்து நான் ஆர்ம் கோல் லைன் கட் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்து அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸை நான் தனியா எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் பேக்னுடைய நெக் லைனை கட் பண்ண போறேன். ஓகே, இப்போ பேக் சைட் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ம் கோல் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதனுடைய நெக் லைன் வந்து நம்ம கட் பண்ணல. ஓகே, இப்போ டாப் போர்ஷன் நம்ம வந்து கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன். இது துணியை வித் வைஸ் லென்த் வைஸ் 4ஆ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த டாப் போர்ஷன்ல கொஞ்சமா வளைவா வந்து நான் அந்த வெஸ்ட் லைன்ல கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ இந்த டாப் போர்ஷனை நான் வந்து
இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் ஃபோல்டிங் சைட் ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணி அதனுடைய வெஸ்ட் லைனை வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்கர்ட் போர்ஷனுடைய ஹைட் 29 inches, வித் 17 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வெஸ்ட் லைன்ல இருந்து இந்த மாதிரி இந்த ஏ ஷேப்க்கு பாருங்க இந்த மாதிரி நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 29 inches. ஓகே, அவ்வளோதான். அந்த டாப் போர்ஷன் வச்சு நம்ம அப்படியே ஸ்கர்ட் போர்ஷனை கட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி இதனுடைய சென்டரில் ஒரு கட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் 2 பீஸாக நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இந்த பேண்ட் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதனுடைய துணியில இருந்து பார்த்தீங்கன்னா 29 inches ஹைட்டும் 8 inches வித்தில் நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லீவ், இதனுடைய வித் 9 inches, ஹைட் 7 inches, 3 inches மைனஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 5.5 inches ப்ளஸ் சீமிங் வந்து மெஷர் பண்ணி நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஸ்லீவ்னுடைய மேலே இருக்கிற போர்ஷன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட் மெட்டீரியல் வச்சு 4.5 inches ஹைட்டில் நான் வந்து துணி வந்து அதே ரவுண்டில் டாப் போர்ஷன் எப்படி கட் பண்ணமோ அதே ரவுண்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷனுடைய நெக் வந்து நான் கேன்வாஷில் வரைஞ்சிருக்கேன். அது வந்து நான் அயர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 4.5 inchesல வித்தில் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு துணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த துணியில தான் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இந்த கேன்வாஷ் வந்து கட் பண்ணதை நான் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த அயர்ன் பண்ண துணியை என்ன பண்றோம், இந்த கேன்வாஷ் அயர்ன் பண்ண துணியை அதனுடைய மிட் பாயிண்ட்ல நான் வந்து பாருங்க மார்க் பண்ணி இந்த டாப் போர்ஷனுடைய சென்டர் பாயிண்ட், ஓகே, சென்டர் பாயிண்ட்ல நான் மார்க் பண்ணி இதனுடைய நெக் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம வந்து நெக் எப்படி கேன்வாஷ் வந்து ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தடில் நெக் லைன் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டு நான் திருப்பிக்க போகிறேன். ஓகே, பாருங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் துணி வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நல்ல பக்கம் திருப்பிட்டோம். இப்போ 2 பக்கமும் ஒரு 1/4 inch உள் பக்கமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லேஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லேஸ் வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லேசஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே கூட தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து பிளாக் கலர் லேஸ் வந்து இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, பாருங்க இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் ஸ்டிச் பண்ணி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி பண்ணிட்டேன். இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன் பாருங்க, அந்த பேண்ட் துணி நம்ம 8 inchல கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த 2 பீஸ்க்கு நடுவில் பாருங்க இந்த மாதிரி நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டு வரேன். ஓகே ஓகே, இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போறேன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு தையல் போட்டுக்க போறேன். வீடியோ வந்து ரொம்பவே லாங்கா போகிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். பட் நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 சைட்லயும் நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். ஓகே, ஸ்டிச் பண்றது பாத்தீங்கன்னா இந்த பிளைன் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதுல தான் நான் வந்து ஸ்டிச் பண்றேன். பாருங்க நான் எப்படி வந்து பிடிச்சு ஸ்டிச் பண்றேன்னு நீங்க பாத்துக்கோங்க. அந்த பிளைன் ஃபேப்ரிக்க இந்த மாதிரி வச்சு அதுல தான் வந்து நான் லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க இப்போ நான் ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்க 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேண்ட் மெட்டீரியலுடைய மிட் பாயிண்ட்டை நான் வந்து நாட்ச் போட்டு வச்சிருக்கேன். அந்த மிட் பாயிண்ட்டுக்கு இந்த லேஸ் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் கொண்டு வரணும். பாருங்க 2 பக்கத்தையும் அந்த மிட் பாயிண்ட்க்கு கொண்டு வந்து மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, அந்த மிட் பாயிண்ட்டுக்கு அந்த லேஸ் வச்சிருக்கோம் இல்லையா,
அந்த போர்ஷன் வந்து இருக்கிற மாதிரி வச்சு 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, அவ்வளவுதான் ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னும் நம்ம டாப் அண்ட் ஸ்கர்ட் போர்ஷனை அந்த மிட் பாயிண்ட் கரெக்டா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ இதே மெத்தட்ல, அதாவது நமக்கு பேக் சைடு வந்து வேற எதுவும் வேலை இருக்காது. நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணி ஸ்கர்ட் போர்ஷனோட ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து நெக் மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்றேன். ஸ்டிச் பண்ணி ஸ்கர்ட் போர்ஷனோட ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதனுடைய ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் போர்ஷன்ல இந்த பேண்ட் மெட்டீரியலை வச்சு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாருங்க, இதனுடைய பாட்டம்ல டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான், நமக்கு ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, இது இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டான மெஷர்மெண்ட்ல தையல் போட்டுட்டே வாங்க. பாருங்க, இப்போ கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதனுடைய பாட்டம் ரவுண்ட் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகே, இப்போ பாட்டம் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேண்ட் எடுத்து இதனுடைய கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்க போறோம். பேண்ட் வந்து ரொம்பவே ஈஸியா முடிச்சிரும் வேலை. ஓகே, கிராச் லைன் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிராச் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த கிராச் லைனை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காலினுடைய இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுல இருந்து கிராச் லைன் வரைக்கும், கிராச் லைன்ல இருந்து திரும்பவும் இந்த பாட்டம்னுடைய அந்த எண்டு வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கோங்க. எப்பவுமே பேண்ட்டுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃபா இருக்கும். இது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா முடிஞ்சிரும் இந்த பலாசோ பேண்ட்டுக்கு. ஓகே, இப்போ பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ பாட்டம் ரவுண்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மீதம் இருக்கிறது இதனுடைய டாப் போர்ஷன், இதனுடைய எலாஸ்டிக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ வந்து துணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 2 இன்ச், அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுக்கோங்க.
தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேப் விட்டுக்கோங்க. ஒரு 1 inch 1.5 inchesக்கு கேப் விட்டு பாருங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வெளியில வந்துருங்க. அதுக்கப்புறமா எலாஸ்டிக் வந்து இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் 1 inch எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். 27 inches வந்து ரவுண்ட்ல எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக்கை சேஃப்டி பின் வச்சு இந்த நம்ம ஆல்ரெடி ஓப்பன்ல விட்டுருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷன் வழியா நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 பக்கம் எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறேன். 2-3 தையல் நல்லா சேஃப்டியா போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து இந்த எலாஸ்டிக்கை ஏதோ ஒரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு இந்த எலாஸ்டிக்கை உள்ள வந்து தள்ளி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறமா இதனுடைய சென்டர் லைன்ல ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது எலாஸ்டிக் வந்து நகர்ந்து போகாம இருக்கிறதுக்காக. நீங்க ஸ்டிச் பண்ணும்போது இந்த எலாஸ்டிக் நல்லா இழுத்து நீங்க தையல் போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ பார்க்கறதுக்கு நல்ல நிறைய கேதரிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியா சிம்பிளா ரொம்பவே அழகான ஒரு டிசைனர் டாப் அண்ட் பலாசோ பேண்ட் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான டிசைன்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.